நண்பர்களே, பங்களாதேஷிலிருந்து இந்தியாவுக்கு தொடர்ச்சியாக ஃபோன் கால்கள் வருகின்றன. ஒன்றல்ல, இரண்டல்ல, தினசரி ஃபோன் மேல் ஃபோன். ஆனால் இந்தியாவிலிருந்து எந்தவிதமான பதிலும் இல்லை. ஃபோன் எடுப்பதில்லை. பங்களாதேஷ் அனுப்பும் கடிதங்களுக்கும் பதில் கொடுப்பதில்லை. இந்த நிலைமை பங்களாதேஷ் அரசை தீவிர பயத்துக்கு உள்ளாக்குகிறது. ஏனென்றால் கடந்த காலத்தில் பங்களாதேஷ் அரசு ஒரு அனுமானம் செய்தது. சீனாவுடன் கைகோர்த்து இந்தியாவுக்கு மிகவும் உணர்த்தக்கூடிய சிக்கன் நெக் பகுதிக்கு அருகிலுள்ள திஸ்தா நதி திட்டத்தை சீனாவுக்கு ஒப்படைத்தால் அது இந்தியாவுக்கு பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக மாறும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அப்படியானால் இந்தியா அழுத்தத்துக்கு உள்ளாகி பங்களாதேஷ் வார்த்தையை கேட்காமல் இருக்க முடியாது என்ற ஒரு பிரமை அவர்களுக்கு இருந்தது. ஆனால் இப்போது நிலைமை முழுவதும் தலைகீழாகிவிட்டது. இந்தியா பங்களாதேஷின் கால்களுக்கு வருவது இல்லை என்றால் இப்போது பங்களாதேஷே இந்தியாவின் கால்களுக்கு வருகிறது. குறைந்தபட்சம் இரு நாடுகளுக்கு இடையே ஒரு சந்திப்பாவது நடக்க வேண்டும் என்று பங்களாதேஷ் அரசு தீவிரமாக முயற்சிக்கிறது. ஃபோன் செய்கிறது, கடிதங்கள் அனுப்புகிறது. ஆனால் இந்தியா மட்டும் அந்த முயற்சிகளை முழுவதும் கவனிக்கவில்லை. இது யாரோ வெளியாட்கள் சொல்லும் வார்த்தை இல்லை. சமீபத்தில் பங்களாதேஷ் ஊடகமே இந்த விஷயத்தை பகிரங்கமாக சொன்னது. இந்தியா இப்போது நதிகளின் நீரை ஆயுதமாக மாற்றி பங்களாதேஷை கட்டுப்படுத்துகிறது என்று அவர்களே எழுதினார்கள். இதற்கு காரணம் மிகவும் தெளிவானது. 2026 ஆண்டில் இந்தியா பங்களாதேஷ் இடையேயான 30 ஆண்டுகள் பழைய கங்கை நதி நீர் உடன்படிக்கை முடிவடையப் போகிறது. அந்த உடன்படிக்கை முடிந்த பிறகு இந்தியாவுக்கு பங்களாதேஷுக்கு நீர் கொடுக்க வேண்டிய எந்த சட்டப்பூர்வமான பொறுப்பும் இருக்காது. அப்போது முதல் இந்தியா தனக்கு பிடித்த வழியில் கங்கை நதி நீரை திருப்பிவிடும் முழு சுதந்திரம் பெறுகிறது. மேற்கு வங்கம் உட்பட பிற மாநிலங்களுக்கு கால்வாய்கள் வழியாக நீரை எடுத்துச் செல்லலாம். இதனால் இந்தியாவுக்கு லாபம் இருக்கிறது. நாட்டில் ஏற்கனவே நீர் பிரச்சனை எதிர்கொள்ளும் பகுதிகளுக்கு அந்த நீர் பயன்படும். ஆனால் பங்களாதேஷின் நிலைமை மட்டும் மிகவும் ஆபத்தானதாக மாறும். இந்தியா நீரை குறைத்தால் அல்லது நிறுத்தினால் பங்களாதேஷின் விவசாயம் தீவிரமாக பாதிக்கப்படும். ஏனென்றால் பங்களாதேஷின் விவசாயம் பத்மா நதி உட்பட பல நதிகளை சார்ந்துள்ளது. அந்த நதிகளுக்கு வரும் நீரின் மூலம் நேரடியாக இந்தியாவின் கங்கை நதியிலிருந்துதான். விவசாயம் பாதிக்கப்பட்டால் பங்களாதேஷில் உணவு உற்பத்தி பெரிய அளவில் வீழ்ச்சியடையும். அதனால் நாடு முழுவதும் உணவு பற்றாக்குறை ஏற்படும் ஆபத்து இருக்கிறது. பங்களாதேஷ் ஒரு விவசாய பிரதான நாடு. அரிசி, பருப்பு போன்ற முதன்மை உணவு பயிர்களை அவர்களின் விவசாயிகளே வளர்க்கிறார்கள். இருந்தாலும் நாட்டின் அனைத்து தேவைகளையும் நிறைவேற்ற இந்தியா உட்பட பிற நாடுகளிலிருந்து உணவை இறக்குமதி செய்ய வேண்டியுள்ளது. ஏற்கனவே போதாத நிலையில் உள்நாட்டு உற்பத்தியும் குறைந்தால் பங்களாதேஷின் உயிர் வாழ்தலே கேள்விக்குறியாகும். இந்த விஷயம் பங்களாதேஷ் அரசுக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் கங்கை நதி உடன்படிக்கையை மீண்டும் தொடர வேண்டும் என்று கோரி இந்தியாவை திரும்பத் திரும்ப தொடர்பு கொள்கிறது. ஆனால் பங்களாதேஷ் ஊடகம் சொல்வது போல் இந்தியா மட்டும் இந்த விஷயத்தில் எந்த ஆர்வமும் காட்டவில்லை. சமீபத்தில் வந்த அறிக்கைகளில் இந்தியா புதிதாக நீர் அழுத்தம் கொள்கையை பங்களாதேஷ் மீது செயல்படுத்துகிறது என்ற குற்றச்சாட்டுகள் வந்துள்ளன. 2025 தேதியில் வந்த ரிப்போர்ட்டுகளில் இந்த அம்சத்தை தெளிவாக குறிப்பிட்டுள்ளனர். இப்போது உண்மையான கேள்வி என்னவென்றால், 2026 பிறகு பங்களாதேஷ் உண்மையிலேயே ஒரு பெரிய விபத்தை எதிர்கொள்ளப் போகிறதா? இந்தியா போன்களை எடுக்காதது, கடிதங்களுக்கு பதிலளிக்காதது மூலம் பங்களாதேஷை பாகிஸ்தான் போன்ற நிலைக்கு தள்ள நினைக்கிறதா? உண்மை என்னவென்றால், இந்த நிலைமைக்கு பங்களாதேஷே தன் கைகளாலேயே காரணமாகிவிட்டது. சில இந்திய ஊடக அறிக்கைகளின்படி சிந்து நதி உடன்படிக்கை பிறகு இப்போது கங்கை நதி உடன்படிக்கையிலும் இந்தியா பெரிய மாற்றங்களை கொண்டு வர நினைக்கிறது. இலக்கு ஒன்றே, பங்களாதேஷ் மீது கடுமையான அழுத்தம் கொண்டு வருவது. 2024 ஜூன் மாதத்திலிருந்தே இந்தியா தெளிவாக சொன்னது, கடந்த காலத்தில் காங்கிரஸ் அரசுகள் செய்த தவறுகளை நாங்கள் மீண்டும் செய்ய மாட்டோம் என்று. பங்களாதேஷுடன் செய்த பழைய கங்கை உடன்படிக்கை தவறான கொள்கையில் நடந்தது என்று, அதை இந்த அரசு ஏற்காது என்று இந்தியா தெளிவுபடுத்தியது. அதனால்தான் அந்த உடன்படிக்கையை புதிய நிபந்தனைகளுடன் விவாதிக்க வேண்டும் என்று இந்தியா அழுத்தம் கொண்டு வந்தது.
இந்த முழு வளர்ச்சிகளுக்கும் முகமது யூனஸ் அரசும் காரணமே. கடந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் இந்தியா மீது அழுத்தம் கொண்டுவரும் நோக்கத்துடன் திஸ்தா நதி திட்டத்துக்காக பங்களாதேஷ் அரசு சீனாவுக்கு சென்றது. இலக்கு மிகவும் தெளிவானது. இந்தியாவுக்கு மிகவும் உணர்த்தக்கூடிய சிக்கன் நெக் பகுதிக்கு சீனாவை கொண்டு வருவது. மார்ச் மாதத்தில் யூனஸ் அரசு பகிரங்கமாக அறிவித்தது, இந்தியா எங்கள் எதிரி, அதனால்தான் திஸ்தா திட்டத்திலிருந்து இந்தியாவை நீக்கினோம், இனி சீனாவே இந்த திட்டத்தை கவனிக்கும் என்று. அந்த சமயத்தில் பங்களாதேஷ் ஊடகத்தில் இந்தியா எதிர்ப்பு தலைப்புகள் பெரிய அளவில் வந்தன. உண்மையில் சீனா மட்டும் மிகவும் கவனமாக நடந்து கொண்டது. இந்தியாவை நேரடியாக தூண்டவில்லை. திஸ்தா பங்களாதேஷின் நதி, அவர்கள் எடுக்கும் முடிவுக்கு நாங்கள் ஒத்துழைப்போம் என்று மட்டும் சொன்னது. ஆனால் உண்மையான விஷயம் வேறு. திஸ்தா திட்டத்துக்காக பங்களாதேஷ் சீனாவுக்கு 6700 கோடி ரூபாய் கடன் கோரியது. அந்த கடனை பெற்ற பிறகு அந்த பணத்தை உள்ளேயே பகிர்ந்து கொண்டு பிறகு நாட்டை விட்டு செல்ல வேண்டும் என்றது யூனஸ் அரசின் உண்மையான யோசனை என்ற குற்றச்சாட்டுகள் உள்ளன. மக்கள் மட்டும் இந்தியா எதிர்ப்பு கோஷங்களுடன் திருப்தி அடைவார்கள், யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. சீனாவுக்கு இதில் லாபம் தெளிவானதே. அதிக வட்டியுடன் கடன் கொடுக்கிறது. திட்டத்தால் கூடுதல் லாபங்களும் வரும். யூனஸ் அரசு மாறினாலும் அந்த கடனை திருப்பி செலுத்த வேண்டியது பிறகு வரும் அரசே. 2024 செப்டம்பர் மாதத்தில் சீனா தொழில்நுட்ப குழுவை பங்களாதேஷுக்கு அனுப்பியது. சமீபத்தில் சீனா தூதரை திஸ்தா நதி பகுதிக்கு கொண்டு சென்று இந்தியாவுக்கு ஒரு தெளிவான சமிக்ஞை அனுப்பினார்கள். அங்கேயே பங்களாதேஷ் தன் கால்களில் தானே கோடாரி வைத்துக் கொண்டது. திஸ்தா நதி பங்களாதேஷினுடையது. அவர்கள் தங்கள் நதியில் எந்த முடிவு எடுத்தாலும் அது அவர்களின் உரிமையே. அதேபோல் கங்கை நதி இந்தியாவின் எல்லைக்குள் இருக்கிறது. இந்தியாவும் தன் நதியில் தனக்கு பிடித்த வழியில் முடிவுகள் எடுக்கும். 2024 பிறகிலிருந்து திஸ்தா திட்டம் தொடங்கியதிலிருந்தே இந்தியா பங்களாதேஷுடன் எந்த கூட்டு விவாதத்துக்கும் ஒப்புக்கொள்ளவில்லை. இப்போது நிலைமை முழுவதும் கையை விட்டு போன பிறகு பங்களாதேஷுக்கு உண்மை புரிகிறது. இந்தியா நீரை குறைத்தால் அல்லது அகாலத்தில் பெரிய அளவில் விடுவித்தால் பங்களாதேஷ் தீவிரமாக இழப்படையும். இதையே தானே தன் கைகளால் பிரச்சனையை கொண்டு வருவது என்று சொல்வார்கள். இப்போது இந்த முழு விஷயத்தை நாம் ஆழமாக ஆராய்வோம். இந்த பிரச்சினை தொடக்கம் 1970களிலேயே பிறந்தது. 1975இல் இந்தியா பரக்கா பாரேஜை கட்டியது. அந்த பாரேஜ் கங்கை நீரை ஹூக்ளி நதிக்கு திருப்புவதற்காக. ஆனால் அது பங்களாதேஷுக்கு நீர் பற்றாக்குறையை உருவாக்கியது. விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியவில்லை. பத்மா நதி வறண்டது. அந்த சமயத்தில் பங்களாதேஷ் தீவிரமாக எதிர்த்தது. 1977இல் ஒரு தற்காலிக உடன்படிக்கை வந்தது. ஆனால் அது 5 ஆண்டுகள் மட்டுமே. அதன் பிறகு 1982இல் முடிந்தது. அப்போதிலிருந்து 1996 வரை விவாதங்கள், சர்ச்சைகள். இந்தியா தன் மாநிலங்களின் தேவைகளை பார்க்கிறது. பங்களாதேஷ் தன் விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று பிடிவாதம் செய்தது. இறுதியில் 1996இல் கங்கை வாட்டர் ஷேரிங் ட்ரீட்டி கையெழுத்தானது. அது 30 ஆண்டுகள், அதாவது 2026 டிசம்பர் வரை. இந்த ட்ரீட்டி படி உலர் காலத்தில் நீரை பகிர்ந்து கொள்ள வேண்டும். பரக்காவில் 35,000 கியூசெக் முதல் 40,000 கியூசெக் வரை பங்களாதேஷுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த ட்ரீட்டியில் குறைபாடுகள் உள்ளன. காலநிலை மாற்றத்தால் நீர் ஓட்டம் குறையும். 2016, 2018இல் பங்களாதேஷ் குறைவான நீர் பெற்றது. விவசாயம் பாதிக்கப்பட்டது. இப்போது 2026இல் முடியும். இந்தியா புதிய நிபந்தனைகள் கோருகிறது. பங்களாதேஷ் பழையதையே தொடர வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் விவாதங்கள் நடப்பதில்லை. ஏன்? இங்கே திஸ்தா விஷயம் வருகிறது. திஸ்தா நதி இந்தியாவில் சிக்கிம், மேற்கு வங்கம் வழியாக ஓடுகிறது. பங்களாதேஷில் 21% பகுதியை வளமாக்குகிறது. 1972இல் இண்டோ பாங்க்லா ஜாயிண்ட் ரிவர் கமிஷன் உருவானது. 1983இல் தற்காலிக உடன்படிக்கை. இந்தியா 39%,
பங்களாதேஷ் 36%. ஆனால் அது எப்போதும் செயல்படுத்தப்படவில்லை. மேற்கு வங்க சிஎம் மம்தா பானர்ஜி எதிர்த்தார், தன் மாநிலத்துக்கு நீர் வேண்டும் என்று. 2011 கிட்டத்தட்ட டீல் ரெடியானது. ஆனால் மம்தா நிறுத்தினார். அப்போதிலிருந்து நிறுத்தம். இப்போது பங்களாதேஷ் சீனா பக்கம் சாய்ந்துள்ளது. 2020 சீனா $1 பில்லியன் கடன் வழங்கியது. திஸ்தா மாஸ்டர் பிளான், அணைகள், நீர்ப்பாசனம். ஆனால் இது இந்தியாவுக்கு அச்சுறுத்தல். திஸ்தா சிலிகுரி காரிடார் அருகே சிக்கன் நெக், இந்தியாவின் வடகிழக்கை இணைக்கும் மெல்லிய பட்டை. சீனா அங்கு உள்கட்டமைப்பு கட்டினால் உத்தியோக அச்சுறுத்தல். 2024 யூனஸ் அரசு உருவான பிறகு சீனாவுடன் டீல் வேகமடைந்தது. மார்ச் 2024 யூனஸ் சீனா பயணம். 50 ஆண்டுகள் மாஸ்டர் பிளான் கோரினார். செப்டம்பர் 2024 சீனா தொழில்நுட்ப குழு வந்தது. பங்களாதேஷ் ஊடகம் இந்தியா எதிர்ப்பு பிரச்சாரம், இந்தியா எதிரி என்று. ஆனால் சீனா கவனமாக பங்களாதேஷ் முடிவு என்று மட்டும் சொன்னது. இப்போது யூனஸ் அரசு வந்ததால் பிரச்சினைகள் மேலும் தீவிரமடைந்தன. 2024 ஆகஸ்டில் ஷேக் ஹசீனா அரசு வீழ்ந்தது. யூனஸ் தற்காலிக தலைமை ஆலோசகர். அப்போதிலிருந்து இந்தியா பங்களாதேஷ் உறவுகள் பாதிக்கப்பட்டன. யூனஸ் செப்டம்பர் 2024 திஸ்தா பிரச்சினையை சர்வதேச விதிகள் படி தீர்க்க வேண்டும் என்றார். ஆனால் சீனாவுடன் ஆழமான உறவுகள். சீனா பயணத்தில் வடகிழக்கு மாநிலங்கள் பற்றி கருத்துக்கள், இந்தியாவுக்கு எரிச்சல். பங்களாதேஷ் இப்போது பாகிஸ்தானுடன் நெருங்குகிறது. நீர் பிரச்சினைகளில் UN கொள்கை கோருகிறது. ஆனால் இந்தியா அமைதியாக உள்ளது. 2025 இரு நாடுகளின் குழுக்கள் ஹைட்ராலஜி மதிப்பீடு செய்தன. ஆனால் முன்னேற்றம் இல்லை. பங்களாதேஷ் 40,000 கியூசெக் கோருகிறது. மற்றொரு 14 நதிகள் பகிர்வை முன்மொழிந்தது. இந்தியா புதிய கட்டமைப்பு விரும்புகிறது. காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் சேர்த்து. இப்போது தாக்கத்தை பார்ப்போம். கங்கை ட்ரீட்டி முடிந்தால் பங்களாதேஷின் பாரண்ட் பகுதி வறட்சி அடையும். விவசாயம் 60%, பொருளாதாரம். 40 மில்லியன் மக்கள் திஸ்தா மீது சார்ந்துள்ளனர். நீர் பற்றாக்குறையால் அரிசி உற்பத்தி 20 முதல் 30% வரை வீழ்ச்சி. உணவு இறக்குமதிகள் அதிகரிக்கும். ஏற்கனவே இந்தியாவை சார்ந்துள்ளது. பொருளாதார ரீதியாக பங்களாதேஷ் GDP 5 முதல் 10% வரை இழப்பு. மக்கள் மீது இடம்பெயர்வு, உணவு பாதுகாப்பின்மை. அமைப்புகள் மீது நீர் மேலாண்மை சரிவு. இந்தியாவுக்கு மேற்கு வங்கம், பீகார் லாபம். ஆனால் பிராந்திய ஸ்திரத்தன்மை அச்சுறுத்தல். சீனா நுழைவால் ஜியோபாலிட்டிக்ஸ் பதற்றம். பங்களாதேஷ் தன் கைகளால் இந்த பிரச்சினை கொண்டு வந்தது. இப்போது இந்தியாவின் அமைதி ஒரு உத்தி. 2026 பிறகு என்ன ஆகும்? பங்களாதேஷ் விபத்தை எதிர்கொள்ளுமா? இந்த நதிகள் ஆயுதங்களாக மாறுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கமெண்ட் செய்து சொல்லுங்கள்.